ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட அதுல இருந்து 100 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி தர போறேங்க. ஸோ என்ன பண்ண போறோம்னா, கொஸ்டின் ஈஸி, டஃப், மாடரேட்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அட்டன் பண்ணலான்றத நீங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண தெரிஞ்சிடும். அது இல்லாம ஸ்டாட்டிக் போர்ஷனும் எப்படி எலிமினேஷன் பண்ணலான்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ரெடி சார் அப்படின்றது ஒரு தம்ஸ் அப். கமான் கைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் 2வது இடத்தில் டென்மார்க் உள்ளது. மகிழ்ச்சியான பட்டியலில் ஒவ்வொரு நாட்டிலும் தனிநபர் வருவாய், சமூக ஆதரவு, சுகாதாரம் உட்பட பல்வேறு அம்சங்கள் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது. மகிழ்ச்சியான பட்டியலில் இந்தியா 126வது இடத்தில் உள்ளது. எதுங்க சரி? ஃபர்ஸ்ட் இடத்துல பின்லாந்து இருக்காங்க. கரெக்டுங்க. பின்லாந்து ஒரு கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க மகிழ்ச்சியான குறியீடு பட்டியல்ல. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 மூன்றுமே சரியான பதில் தான் அப்படின்றது சொல்றோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஒரு நாடு அரசியல் அமைப்பில் கருக்கலைப்பு செய்ய சட்ட உரிமை வழங்கியுள்ளது. அந்த நாடு எது? அரசியலமைப்புல என்ன சொல்றாங்க? கருக்கலைப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு எந்த நாடுங்க? பிரான்ஸ் நாடு. சோ அகைன் கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கும், பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியானது பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2022ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியானது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ளது. 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியானது ஜப்பானில் நடைபெற்றது. 2040ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடைபெற உள்ளது. எது சரி? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க போலாம். ஐயா, இந்த கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க G2ல. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா ஒலிம்பிக் போட்டி இப்பதான் முடிஞ்சிருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்தியாவில் எப்போ நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா படிச்சீங்கன்னா முடிச்சிடலாம். இந்தியாவில் எப்போ? 2036 தான் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க போகுது. அப்ப 4th எலிமினேஷன் பண்ணிட்டேன்னா என்ன கிடைச்சது எனக்கு? 1, 2, 3 ரைட் தான். அப்ப 2022 ஜப்பான்ல தான் 2020 ஜப்பான்ல தான் நடந்திருக்குன்றது தெளிவாய்க்குங்க. சோ அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின் மட்டும். நெக்ஸ்ட் ஒன். கொல்கத்தாவில் நீருக்கடியில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. எந்த நதியில்? மெட்ரோ ரயில் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு எந்த நதின்னு கேட்டிருக்கோங்க. கமான் ஸ்பீடா. ஹூக்ளி நதியில் தான் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 5th கொஸ்டின். இந்தியாவில் முதல் ஏஐ ஆசிரியை ஐரிஷ் எந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார்? அப்ப பாருங்க, இதுல 2 கேள்வி. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஆசிரியர் யாரு? ஐரிஷ். எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். கேரளா மாநிலம். நோட்டா கூட்டமைப்பில் தற்போது இணைந்த நாடு எது? நோட்டான்ற ஒரு அமைப்பு இருக்கு, நார்த் அட்லாண்டிக் ஓஷன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஸ்வீடன் நாடு தான் இணைஞ்சிருக்கிறது. அடுத்தது. உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட உள்ளது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவில் திறக்கப்பட்டிருக்கு, ஆனா எந்த மாநிலம் கேட்டிருக்கோம். ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து அருணாச்சலேஸ்வரரை பார்க்க போறேன்னா எப்படி பண்ணோம்? நீளமான பாதையில் தான் நின்னாகணும், வேற வழி கிடையாது, காத்திருந்து தான் பார்க்கணுன்றத சொல்லுவாங்க. சோ அருணாச்சல பிரதேசம் தான் நீளமான இருவழி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ தேர்தல் பற்றி சரியான கூற்று. தேர்தல் ஆணையம் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தேர்தல் ஆணையம் 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தமிழக தேர்தல் அதிகாரியாக ஜோதி நிர்மலா சாமி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆன்சர். டைம் 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 தான் பதில். கைபேசி உற்பத்தியில் உலகில் முதலிடம் உள்ள நாடு எது? சீனா தான் கைபேசி உற்பத்தியில் முதலிடம் எடுத்திருக்காங்க. சோ கூற்றை தேர்வு செய். சரியான கூற்றை. ஆயுத இறக்குமதி பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் சவுதி அரேபியா உள்ளது. 3வது இடத்தில் கத்தார் நாடு உள்ளது. கத்தார் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, இந்த நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர்.
1 2 3 இது 3 தான் ஆன்சர் ரைட். அடுத்தது சுபிகா ஓவிய பாணி எந்த பகுதியை சேர்ந்தது? இந்த மாதிரி ஒரு ஓவிய பாணி இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகேந்திரவர்மன் பாணி, நந்திவர்மன் பாணி, மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணிகள் கோவில்கள் கட்டும் இருக்கும். அதே மாதிரி அஜந்தா ஓவிய பாணி, எலோரா குகை கோவில் இதெல்லாம் படிப்போம். அப்போ சுபிகான்ற ஓவியம் ஒரு இடத்துல இருக்கு, எந்த இடம்? எக்ஸாக்டா பார்த்தா சுபிகா மணிப்பூருங்க. சமீபத்தில் தனது நாட்டிற்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு இசைவு சீட்டு இல்லாத 15 நாட்கள் வரையிலான பயணம் அனுமதி கொள்கையினை அறிவித்த நாடு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நுழைவு இசை சீட்லாம் தேவையில்ல, 15 நாட்கள் என்ன பண்ணலாம், ஜாலியா எங்க ஊர் சுத்தி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? க்ளூ கொடுக்குறீங்களா? ஒரு க்ளூ. அந்த இடத்துல தான் என்ன பண்ண போறோம்னா சபகர் போர்ட் கட்டுறோங்க. சபகர் போர்ட் கட்டுற இடத்துல தான் என்ன பண்ணிருக்கோம், கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சபகர் போர்ட் எங்க இருக்கு? ஈரான்ல இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. 13 கொஸ்டின். பின் வருபவர்களில் 2024 ஆண்டு கிராமிய விருது விழா நிகழ்வில் விருது வென்ற இந்திய இசைக்கலைஞர் யார்? ஆன்சர் சங்கர் மகாதேவன் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. பின் வருவரும் நபர்களில் 2024 ஆண்டு பாரத் ரத்னா விருதினை பெறாத நபர் கேட்டிருக்கோம். சோ பாரத் ரத்னா விருதுன்றது நல்லா கவனிச்சுங்க, ஒரு ஸ்டோரி. இது பெறாத நபர்கள் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா சொல்லி தரேன். 1954 ஆண்டு ஒரு 3 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. 1954 யாருன்னா சர் சி வி ராமன் அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல பாரத் ரத்னா விருது ஒரு 3 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 3 நபர்களுக்கு இருந்தா இங்க வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கரிப்பூர் தாகூருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? அத்வானிக்கும் கொடுக்கப்பட்டுச்சு, சரண் சிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுக்கல? மனோகர் பரிகார் அப்படின்றவருக்கு கொடுக்கப்படல அப்படின்றது சொல்றாங்க. சோ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10 தேதிகள்ல தேசிய குடற்புழு நீக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் அதிநவீன சிறிய விலங்கு நலவாரிய மருத்துவமனை யாரால் தொடங்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும், படிச்சு வச்சுக்கணும். யாருன்னு பாருங்க. அவங்க கார்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் ஸ்ட்ராங்கா நிக்குமா, அந்த கார் தான் பண்ணிருக்காங்க. யாருன்னா டாடா அறக்கட்டளை தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து 17 கொஸ்டின். உலக வங்கியின் தளவாடங்கள் செயல்திறன் குறியீட்டில் அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? முப்பத்தி 8வது இடத்துல இருக்குங்க நம்ம. அடுத்தது, சமீபத்தில் மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் பின்பற்ற தொடங்கிய மாநிலம் இது? கண்டிப்பா கேட்பாங்க, ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாடு போட்டுட்டு இருக்காங்க சண்டைய. சோ இவங்க மீண்டும் பின்பற்ற தொடங்கிட்டாங்க. சிக்கிம் தான் பண்ணிருக்காங்க. அண்டார்டிகாவில் தனது 5வது அறிவியல் முகாமினை திறந்துள்ள நாடு? சீனா. சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருதை வென்ற புகைப்படம் எது? தும்பியுடன் விளையாடும் ஆமை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிங்கங்களின் பெற்றோரின் பண்பு, துருவ ஒளியின் கீழ் நீந்தும் ஜெல்லி மீன்கள், சிறிய பனிப்பாறையில் உறங்கும் துருவ கரடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புகைப்பட கலைஞரும் சொல்லணும், புகைப்படமும் சொல்லணும், 2 பேரும் கொடுத்திருக்கீங்க. எந்த சைட்ல தான் கொடுத்திருக்கோம் கொடுத்திருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கவனிச்சுங்க. நிமா சரிகானி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். என்னன்னா பனிப்பாறை உருகிட்டே இருக்கும், சிறிய பனிப்பாறையில அந்த பனிப்பாறையில துருவ கரடி உறங்கிட்டு இருக்கும், அழகா கேப்சர் பண்ணி உலகத்துக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன்னுங்க. 2024 ஆண்டு சிறந்த விளையாட்டு நாயகருக்கான ஏசஸ் விருது வழங்கும் விழாவில் ஆண்டின் சிறந்த வீராங்கனை தனிநபர் விருதை வென்றவர் யார்?
கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி தான் வின் பண்ணிருப்பாங்க. அடுத்து, அறிவியல் துறையில் சர்வதேச பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது. அறிவியல் துறையிலுங்க. பிப்ரவரி 11ங்க. தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் முதல் திருநங்கை பயணச்சீட்டு பரிசோதகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஒரு திருநங்கை போயிட்டு முதல்ல தெற்கு ரயில்வேல பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னங்க? ஆன்சர் சிந்து கணபதி அப்படின்றவங்க தான் ஆன்சர். அடுத்ததுங்க, 2022ஆம் ஆண்டு எந்த மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான சாலை விபத்துகள் பதிவானது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை தான் பதிவாயிருக்கு. தனது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையும் சேர்த்து வெளியிட்ட மாநிலம் எது? கேரளா தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது, தேர்தல் பத்திரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த பாண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நிதி திரட்டிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்ப நிதி திரட்டத்துல பிஜேபி தான் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குறைவா வாங்குனது ஏடிஎம்கே, கிட்டத்தட்ட 40 கோடி தாங்க வாங்கியிருக்காங்க. கம்மியா, மீதி எல்லாமே அதிகமா தான் வாங்கியிருக்காங்க. ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2018ஆம் தேதி தான் அறிமுகம் செய்யப்பட்டது. அவையில் ஆளுநர் அவர்களால் வழங்கப்படும் சிறப்பு உரை குறித்து விதிமுறைகள் சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த விதிப்பிரிவு? சட்டப்பிரிவு 176 தான் சொல்றாங்க. அடுத்தது, 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க நடத்தப்பட்டதுமா? ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்டது. சிறந்த தண்ணீர் போராளி நகரமாக கௌரவிக்கப்பட்டுள்ள நகரம் எது? நொய்டா தான் சொல்றாங்க. அடுத்தது, தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? ஆயிரத்தி 974ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. காஜி நெமு எனும் பழவகை தனது மாநில பழமாக அறிவித்துள்ள மாநிலம் எது? அஸ்ஸாம். விமான நிலைய வளாகத்திற்குள் அமைந்துள்ள உலகின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையம் எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முதல் பசுமை ஆலையும் எரிபொருள் அங்கேயே நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொச்சின் சர்வதேச விமான நிலையம். நாட்டின் முதல் சிறிய டைடில் பூங்கா எங்கு திறக்கப்பட உள்ளது? விழுப்புரத்துல திறக்கப்பட உள்ளது. அடுத்தது, கண்ணீர் புகைக்குண்டுகளை ஏவுவதற்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்திய முதல் இந்திய காவல் படைப்பிரிவு எது? இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஹரியானா காவல்துறை தான் பண்ணிருக்காங்க. 35. ஜப்பானை வீழ்த்தி உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்த நாடு பாருங்க. ஜப்பான் பின்னுக்கு போயிடுச்சு.
அவங்க முன்னைக்கு வந்துட்டாங்க. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஸ்பீடா ஜெர்மனி தான் பண்ணிருப்பாங்க. அடுத்தது 36வது. 2024ஆம் ஆண்டு சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி நடத்த உள்ள நாடு எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாம பண்ணிருப்போம். தமிழ்நாடு பண்ணிருக்கோம் ஒலிம்பியாட் போட்டிகளை. சோ முக்கியமா தமிழ்நாடு பண்ணதால மகாபலிபுரத்துல நடந்திருக்கும். சோ இங்க கொஞ்சம் இருக்கும். இந்த நாடு கேட்பாங்க. ஹங்கேரின்ற ஒரு நாடு இருக்கு. ஹங்கேரி தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது. தன் பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் மரபு வழி கிறிஸ்துவ நாடு எது? இந்த எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எல்ஜிபிடி கம்யூனிட்டி சொல்லுவாங்க. ஒரே பாலினத்தில் இருக்கவங்க என்ன பண்ணலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை அறிவித்த முதல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்பா. கிரீஸ் நாடு தான் அறிவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் கிடையாது, சட்டம் 497 ஐ திங்க். செக் பண்ணி வச்சுக்கோங்க இதை. தமிழ் புதல்வன் திட்டத்தின் பயனாளிகள் யார்? ஆறு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள். உலகின் 3வது பெரிய எண்மயமாக்கப்பட்ட நாடு எது? சார் இங்க முதல்ல கேட்டிருந்தாலே நாங்க ஆன்சர் ஈஸியா சொல்லிட்டு இருப்போம் சார். 3வதுன்னு கேட்டிருப்பீங்க. யாரா இருப்பாங்க? நம்ம இந்தியாவை தான் இருப்பாங்க. இந்த ட்விஸ்ட் கவனிங்கப்பா. முதல்ல கேட்டா மட்டும்தான் இந்தியா வந்திருந்தா போடலாம். இந்த மாதிரி கேட்கிறப்ப 3வது 4வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 4th 5th 6th அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்தியாவை போடலாங்க. ஏன்னா இந்தியா தான் அந்த இடத்துல இருக்குன்றத நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துட்டேன். இணைய வழி மூலம் அதிகபட்ச சேவைகளை வழங்குகின்ற மாநிலம் மற்றும் ஒன்றிய பிரதேசம் எது? ஆமாங்க, பயங்கரமா இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது. இந்தியாவில் அதிக வரவேற்பு மிக்க பகுதி என்ற பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம் தான் சொல்றாங்க. அடுத்தது. டோரமைன் பி எதனுடன் தொடர்புடையது? ஒரு சாங் இருக்கும். யாருன்னா கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம் அந்த சாங். வேணாங்க பாத்துடலாம். நிறமேற்ற காரணி பஞ்சு மிட்டாய் என்ன பண்ணாங்க? நிறமேற்றாங்க சொல்லிட்டு டோரமைன் பிவே கேன்சல் பண்ணிட்டாங்க. 2024ஆம் ஆண்டு ஆன்லைன் கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? எண்பத்தி 4. பஞ்சேஸ்வரர் பல்நோக்கு திட்டம் எதனுடன் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான நீர்மீன் திட்டமாகும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவும். ஏன்னா அந்த நாட்டுக்கு என்ன இருக்காது? கடல் வழி இருக்காது. கடல் வழி இருக்காதுன்னா இது நீங்க எலிமினேஷன் பண்ணிடலாம். மீதி 3த்துக்கும் கடல் வழி. ஏன்னா இது வங்கதேசம் கடல் வழி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இடையான திட்டம் தான் சொல்றாங்க. 45. அண்மையில் மாநில நீர் தகவல் மையத்தை நிறுவி முடிவு செய்துள்ள மாநில அரசு எது? நிறுவ. ஏன்னா தண்ணி இவ்வளவு இருக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதனால அதை சொல்லியிருப்பாங்க. ஒடிசா. இந்தியாவில் சிறுத்தைகளின் கணக்கெடுப்பு 2022 என்ற அறிக்கையின்படி எந்த மாநிலத்தில் சிறுத்தைகள் அதிகமாக உள்ளது? இதெல்லாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகலாம். மத்திய பிரதேசம் தான் சொல்றாங்க. அடுத்தது. சப்சார் குட் திருவிழா கொண்டாடப்படுகிற மாநிலம். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருவிழாக்கள் வச்சு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடணும். சப்சார் குட் திருவிழா கொண்டாடப்படுகின்ற மாநிலம் மிசோரம். உலக வனவிலங்கு நாள் கொண்டாடப்படுகிற தேதி? மார்ச் 3.
அண்மையில் புவிசார் குறியீடு பெற்ற ரூபா தர்காஷி எதனுடன் தொடர்புடைய ஜஸ்மின், அந்த மாநிலம் எதனுடன் தொடர்புடையதுங்க? ஒடிசாவுடன் தொடர்புடையது. அண்மையில் 2024ஆம் ஆண்டு அனைத்து இந்திய ஆராய்ச்சி அறிஞர்கள் உச்சி மாநாட்டை நடத்திய நிறுவனம் எது? IIT சென்னை. எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? சுமன் குமாரி அப்படின்றவங்க தான் சொல்றாங்க. அடுத்தது, உலக எறும்பு தின்னிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 83வது கேள்வி, உலகின் மிக உயரமான ஒற்றை வளைவு ரயில் பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? உயரமான இடத்துல இருக்காங்க. அப்ப யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க போகலாம். இந்தியாவிலே உயரமான இடம் அப்ப அப்படின்னு போட்டீங்கன்னா அடிச்சிடலாம். 2 இடமும் இருக்கே சார், நான் என்ன பண்ணுவேன்? ஜம்மு காஷ்மீர் தான் ஆன்சர். அடுத்ததுங்க, உலக சமூக நீதி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்திலே சமூக நீதிக்காக ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் 360 கோணத்திலான குவிமாட வடிவிலான மூழ்குவிப்பு திரையரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கு திறக்கப்பட உள்ளது? சோ போய் பார்க்கலாங்க. 3D ஃபுல்லாவே பயங்கரமா இருக்கும். நம்ம சென்னையில் தான். 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பல்கலை விளையாட்டு போட்டிகளில் சாம்பியன் பெற்ற அணி எது? ஒரு பல்கலைக்கழகம் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. சமண பல்கலைக்கழகம் சொல்றாங்க. அடுத்தது, வாரத்திற்கு ஒரு முறை புத்தக பை இல்லாத தினத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது? இது நல்ல விஷயங்க. வாரத்துக்கு ஒரு முறை புக்லாம் எடுத்துன்னு வராதீங்க தம்பிங்களா. நீங்க வாங்க, பத்திரமா வாங்க. நான் ஒரு வேளை சாப்பாடு போடுறேன், ஜாலியா விளையாடுங்க, ஜாலியா ஸ்கூல் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிங்க இது. நல்லா இருக்குல்ல? எந்த மாநிலம்? லாஸ்ட் பெஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் மத்தியில ஒருத்தன் இருப்பான். அவன் தான் எந்த பிரதேசம்? மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, தோஸ்தி 16 எனப்படும் முத்தரப்பு பயிற்சியில் பங்கேற்காத நாடு? வங்கதேசம். எங்கு அதிக எண்ணிக்கையிலான இளம் வயது சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் காணாமல் போனதாக பதிவாகி உள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. சிறுமிகளும் பெண்களும் காணாம போனது. ஹியூமன் டிராபிகேஷன் அதிகமா நடக்குச்சுங்க. அப்போ ஆள் கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்திய பிரதேசம். ஆப்பிரிக்கா ஒன்றியம் என்பது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு கண்ட அளவிலான அமைப்பாகும்? ஆப்பிரிக்கா நாடுல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்க? ஆப்பிரிக்கா கண்டத்துல உறுப்பு நாடுகள் எதிர்பார்க்கல இல்ல இந்த கேள்விய. 55 உறுப்பு நாடுகள். சர்வதேச தாய்மொழி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. இந்தியாவில் 3 வாகன உற்பத்தி மையங்களை கொண்ட ஒரு மாநிலம் எது? 3 வாகன உற்பத்திகள், மென்பொருள் அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குங்க அந்த மாநிலத்துல. தமிழ்நாடு. பருவேட்டா திருவிழா, சோதனை வேட்டை திருவிழா எங்கு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது? ஆந்திர பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது?
சென்னையில் தொடங்கப்பட உள்ளது. உலக வங்கியின் உலகளாவிய சுற்றுச்சூழல் மையத்தின் தற்சார்பு மதிப்பீட்டு அலுவலகத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி கீதா பத்ரா. இந்தியாவின் மிக நீளமான கம்பி வடத்தளமான தொங்கு பாலம் எங்கு திறக்கப்பட உள்ளது? குஜராத்ல. ஊழல் தடுப்பு குறைதீர்ப்பாளரான லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பினாகி சந்திரகோஷ். யாருங்க? பினாகி சந்திரகோஷ் தான் லோக்பால் அமைப்பின் முதல் தலைவர். எழுதிக்கங்க இங்கே. இப்போ யாரோ நியமிச்சிருக்காங்க. யாரு? ஏஎம் கான்வீல்கர் அப்படின்றவர் தான் நியமிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகம் எங்கு திறக்கப்பட உள்ளது? ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டணும். ஒன் செகண்ட். கரெக்டா தாங்க இருக்கு. வாவு சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏஎஸ் ராஜீவ். பின்வருவர்களில் இலக்கிய மாமணி விருது பெறாதவர் யார்? மு வரதராஜன். பாகிஸ்தானில் முதல் பெண் முதல்வர் எந்த மாகாணத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பாகிஸ்தான்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா மரியாம் நாவிஸ் நிவாஸ்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது, ஆற்றுக்கால் பொங்கல் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? கேரளாவில் கொண்டாடப்படுகிறது. தென் மாநிலங்களில் அதிக மின் தேவை உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழகத்தின் உரிமையியல் நீதிபதிகளின் பணி நியமனம் எந்த ஆணையத்தால் நடத்தப்பட்டது? இந்த கோர்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட் கிடையாதுங்க. இந்த உரிமையியல் நீதிபதிகள் அவங்களுடைய இப்போ ஒரு பெண் என்ன ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்டது. மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவினை அதிகம் உள்ள மாநிலம் எது? ஒரு கண்ட்ரில ஒரு நபர் செலவு பண்ணக்கூடிய செலவு அதிகமா இருக்கான். ஒருத்தன் டெய்லி 1000 ரூபாய் செலவு பண்ணதான் அந்த ஸ்டேட்லயே வாழ முடியும். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவா அப்படின்னு பார்த்தா சிக்கிம் தான் சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டு உலக அறிவுசார் சொத்து குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? நாற்பத்தி 2. பொது மற்றும் தனியார் சொத்து சேத மீட்பு மசோதாவை நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? உத்தர பிரதேசம். உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு நிறுவப்பட உள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேதங்களை நோக்கி திரும்புவோம் சொல்லிட்டு ஆரிய சமாஜத்தின் கூற்று இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வேத கடிகாரம் ஒண்ணு நிறுவுறாங்க. உஜ்ஜைன்ல நிறுவுறாங்க.
ஊர்வன இனங்களின் முதல் கணக்கெடுப்பு எங்கு நடத்தப்பட்டது? முதுமலை புலிகள் வளக்காப்பகம் அப்படின்றதுதான் நடக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 80. கியாசனூர் மனநோய் வைரஸ் முதலில் 1957ஆம் ஆண்டு எங்கு கண்டறியப்பட்டது? கர்நாடகாவில் காணப்பட்டது. சங்கீத நாடக அகாடமியின் பிராந்திய மையம் எங்கு திறக்கப்பட உள்ளது? அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ராக்கட் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ராக்கட் மியூசியம் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், IUCN அமைப்பின் செந்நிற பட்டியலில் பாண்டா கரடியின் நிலை என்ன? IUCN ஸ்டேட்டஸ்ல பாண்டா கரடியின் நிலை என்னன்னு கேட்டிருக்கோம். எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இனம் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, சமீபத்தில் புவிசார் குறியீட்டினை பெற்ற ரத்லாம் ரியாவன் அன்சூன் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஒரு பூண்டுங்க இதுக்கு பேரு. ரத்லான் ரியாவன் அன்சூன் என்பது ஒரு பூண்டு. எந்த மாநிலத்தை சேர்ந்தது? புவிசார் குறியீடு கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா படிச்சிருக்கணுங்க. புவிசார் குறியீடு இந்த மாதிரி கேள்விகள் டஃபா கேட்கணும்னு நினைச்சு கேட்டானா எலிமினேஷன் பண்ணி அடிச்சிடணும். மத்திய பிரதேசம். சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுறது எப்போ? உமன்ஸ் டே. இதெல்லாம் தப்பு பண்ணவே மாட்டீங்க. டக்கு டக்குன்னு போட்டுருந்தோம். டேஸ் வச்சு கொஸ்டின் கேட்கிறப்பலாம் மார்ச் 8. தெற்காசிய மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? தெற்காசியாவில இங்கதான் அமைக்க போறாங்கப்பா. உத்தர பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலத்தை தான் அமைக்க போறதா சொல்றாங்க. புலிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் மாநிலங்களை பொறுத்துக. ஓகே, நான் பொறுமையா கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்னை. இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னை 4வது இடம். நான் இது மட்டும் சொல்லிட்டேன். இங்க பார்த்தா எல்லாமே 4ஆ வச்சிருக்காரு. இது எலிமினேஷன் பண்ணிடலாம். மத்திய பிரதேசம் நீங்க ஆன்சர் போடுங்க, நான் மீதி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ். மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ். கர்நாடகா தேர்ட் பிளேஸ். அப்ப ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க. 2 1 3 4 இஸ் ஆன்சர் இஸ் சி. சரிங்களா? இப்படிதான் நீங்க எலிமினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங்ல. இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை எந்த இடத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? இப்ப இடம் கேட்டோம். கொச்சியில அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்துங்க ஆன்சர் பொறுமையா படிங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி, சரியான விடையை தேர்வு செய். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாட்டின் மிகப்பெரிய உர ஆலை நிறுவப்பட உள்ளது. முதல் உர ஆலை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஆன்சர் சோ ஃபர்ஸ்டும் ரைட், செகண்டும் ரைட் தான். ஆப்ஷன் 1 and 2 தான் ரைட். தவறான இணையை தேர்வு செய்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. டைம் தரேன். தாவி பண்டிகை, துலிப் மலர் திருவிழா, ஹாரன்பெல் திருவிழா, மோகினி ஆட்டம். ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாங்க. ஒண்ணுமே தேவையில்லைங்க. நீங்க ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவை. ஆனா மத்த 3 நீங்க படிச்சுக்கணும். தாவி பண்டிகை ஜம்மு காஷ்மீர், துலிப் மலர் திருவிழா ஜம்மு காஷ்மீர், ஹாரன்பெல் திருவிழா நாகாலாந்துன்றது கைட்டு. மோகினி ஆட்டம் எங்க கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது. மோகினி ஆட்டம்ன்றது கேரளா மாநிலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருணும். நெக்ஸ்ட் ஒன், சமுத்ரா லக்ஷ்மணா ராணுவ கூட்டு பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா அடிச்சிடலாம். சமுத்ரா லக்ஷ்மணா அந்த இடத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏரின்னு சொல்லியிருப்பாங்க சோழர்கள். மலை போல நம்பியிருக்கேன் லக்ஷ்மணா உன்ன, என்னங்க மலை போல நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்தியா, மலேசியா அங்கே 2 நாடுகள்ல சொல்லலாம். அடுத்தது, மியான்மருடன் எல்லையை பகிர்ந்துள்ள மாநிலங்களில் தவறானதை தேர்வு செய்.
மியான்மருடன் எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள். ஓ அப்படிங்களா, இப்படி போட்டுங்க. 3-7ங்க. மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல கழுத்துல என்ன இருக்கும்? நாகாலாந்து இருக்கும். நாகாலாந்து கீழே நீங்க நாகத்துக்கு மணி அடிக்கலாம் என்ன பண்ணணும்? மணிப்பூர்ல கடிச்சிடும். நாகம் கடிச்சா நம்ம என்ன ஆயிடுவோம்? இந்த உலகத்தை விட்டு மிஸ் ஆயிடுவோம். அப்ப பாருங்க, மியான்மர் இந்த பகுதியில் இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டோரிங்க, மிஸ் பண்ற கூடாது. இங்க பாருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அருணாச்சலேஸ்வரர் மேல இருப்பார், அவர் கழுத்து கீழே நாகாலாந்து இருக்கும். நாகத்துக்கு நீங்க மணி அடிக்கல என்ன ஆயிடுவோம்? நாகம் உங்களுக்கு கடிச்சிடும். கடிச்ச உடனே நீங்க என்ன ஆயிடுவீங்க? மிஸ் ஆயிடுவீங்க. அதான் மிசோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பாருங்க எது இல்லைங்க? திரிபுரா இந்த பகுதியில இருக்கும்பா. இதாங்க வடகிழக்கு மாநிலங்கள். வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணா போட்டுலாம். அப்ப என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் திரிபுரா. இது வந்து எக்ஸ்ட்ரா சொன்னதால ஆட் பண்ணி வச்சுக்கங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தற்போது பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தில் இணைந்த மாநிலம் இது. இணைவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம், கடைசியா வந்து என்ன பண்றாங்களாம்? இணைஞ்சிருவாங்களாம். யாரு? தெலுங்கானா. இந்திரம்மா வீடு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஸோ அகைன் தெலுங்கானால நியூ பார்ட்டி ஃபவுண்ட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க? பழைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, சில ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. தெலுங்கானா. துருப்பிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவின் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஸோ இதுக்கும் ஆன்சர் தெலுங்கானா. இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட உள்ளது? குஜராத் மாநிலத்தில். இந்தியாவின் மிகப்பெரிய கடற்படை உட்கட்டமைப்பு திட்டமான சீஃபோர்ட் திட்டம் அமைந்துள்ள மாநிலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ நான் ஒன்னு சொல்றேன், கண்டுபிடிச்சு எழுதிக்கிறீங்களா? சாகர்மாலா திட்டம். இங்கேயே போய் படிச்சுட்டு போகலாம் இன்னைக்கு. சாகர்மாலா திட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்துருங்க. கர்நாடகா. சர்வதேச சோலார் கூட்டமைப்பில் 97வது நாடாக இணைந்த நாடு. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பூமி உருண்டையா இருக்கு, இங்க பூமத்திய ரேகை இருக்கு, மகர ரேகை, சரி கடக ரேகை, மகர ரேகை. கடக ரேகையில் தான் யார் இருக்காங்க? இந்தியா இருக்காங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இந்த தூள் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, கேன்சராம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சூரிய வெளிச்சம் இங்க வந்து படும். சோ இந்த சூரிய வெளிச்சம் படக்கூடிய பகுதிகளில் இருக்க நாடுகள் தான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். உங்களுக்கு கேள்வி என்னன்னா, அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. இது எங்க இருக்குன்னு சொல்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ பனாமா ஜாயின் பண்ணிருக்காங்க பாரு ரீசெண்டா. கமான் கைஸ், நெக்ஸ்ட். அண்மையில் தனது ஓய்வை அறிவித்த சாய் பிரணத் எவருடன் தொடர்புடைய எந்த தொடர்புடைய விளையாட்டு துறையை சேர்ந்தவர்? இவருடன் போடுங்க. இவருடன் தொடர்புடைய பூப்பந்து அப்படின்றது போட்டா போதுங்க. கமான் கைஸ், லாஸ்ட் 2. அண்மையில் ஆசிய ஆற்றுச்சறுக்கு படகு பயணம் சாம்பியன்ஷிப் ஏற்பாடு செய்த இடம். நம்ம இந்தியாவில தான் பண்ணிருப்பாங்க. சிம்லா தான் பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். சோ இது அடிச்சு தூக்குறீங்க. அரசு வேலை பணிபுரியும் பெண்களுக்கு 10 நாட்கள் கூடுதல் விடுமுறை அறிவித்த நாடு. 10 நாட்கள் நீங்க இன்னும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நாடு எதுங்க? கமான், ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் ஒடிசா. ஓகேவா? சரிங்க, இன்னைக்கு ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. எல்லாருக்கும் குட் போட்டுட்டே இருக்கேன். குட் 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 அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாருக்குமே என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டின் சிம்பிள் கொடுத்துடலாங்க. ஸோ ஆர்ட் வரல நமக்கு, அது அப்போதே வராது. ஸோ அது என்ன பண்ணலாம், ஆர்டின் சிம்பிள் கொடுத்துட்றேன். ஸோ ஆர்டின் சிம்பிள் வாங்கினா ஒரே ஒரு விஷயம் தான், மார்க் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் மறக்காம போட்டுருங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.